இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துல பெண்கள் ரோட்ல நடமாடவும் வெளியே எங்கேயாவது போயிட்டு வரவும் தான் ரொம்பவுமே ஒரு பயம் மிகுந்ததா இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு திருப்பி வர வரைக்குமே வீட்டாருங்க ரொம்ப பயந்துட்டு தான் இருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தமிழகம் மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரியான பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறையே இல்லாம நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ அந்த வரிசையில வெளியே போன பெண்களுக்கு தான் கொடுமைகள் நடக்குது, வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்ப அப்படி இல்ல, வீட்டுல இருக்க பெண்களுக்குமே கண்டிப்பா வன்கொடுமைகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு, நடக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவம் தான் இப்போ நம்ம சென்னை பூந்தமல்லி பக்கத்துல இருக்க நசரத்பேட்டையில அரங்கேறி இருக்கு. அன்னைக்கு இந்த இல்லத்தரசி அவங்களோட சமையல் அறையில சமையல் செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு பகீர் கிளப்பக்கூடிய ஒரு சம்பவம், அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சமயத்துல எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த விஷயம் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா வீட்டில் இருக்க எல்லா பெண்களுக்கு இடையே ரொம்ப ஒரு பயத்தை தான் உண்டாக்கி இருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை பத்தி நாம இப்ப பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இது மாதிரி போன்ற விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்காக காவல்துறை என்ன பரிந்துரை சொல்றாங்க, நாம சேஃப்டியா இருக்கலாம் அப்படிங்கறதுமே நான் இந்த வீடியோ கடைசியில சொல்றேன். டிகோட் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. சென்னை பூந்தமல்லிக்கு அடுத்த நசரத்பேட்டை தன்னோட வீட்டுல சமையல் வேலைகளை பார்த்துட்டு இருந்த 25 வயதான இளம்பெண், அவங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க. அவங்களோட கணவர் வேலைக்கு போயிட்டாங்க, பிள்ளைகள் எப்பவும் போல பள்ளிக்கூடம் போயிட்டாங்க. சமையல் அறையில சமையல் செஞ்சிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டோட மெயின் டோரை பூட்டாம இருந்திருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமா வீட்டுக்குள்ள பகிரங்கமா புகுந்த கொள்ளையனை பார்த்து இவங்க ரொம்பவுமே பயந்துட்டாங்க. கருப்பு முகமுடியும் கருப்பு கண்ணாடியும் அணிஞ்சிருக்கான். அது மட்டும் இல்லாம ஸ்க்ரூ டிரைவரை காமிச்சு நான் உன்னை குத்தி கொலை பண்ணிடுவேன், ஒழுங்கா நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்டளையிடுறான். இதையடுத்து அந்த பெண்ணோட கை கால்களை கட்டி போட்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அவங்கள பாலியல் சீண்டல்கள் பண்ற மாதிரியான வீடியோக்கள் ரெக்கார்ட் பண்றான். இதை ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவன் சொன்னபடி எதுவுமே கேட்கல அப்படின்னா இந்த வீடியோவை இணையத்துல நான் ஷேர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான மிரட்டல்களுமே விட்டுருக்கான். அந்த டைம்ல இவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஒரு எதிர்பாராத சிச்சுவேஷன்ல இந்த மாதிரி நடந்த ஒரு ரீசன்னால அவங்களால என்ன பண்றது அடுத்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவுமே இல்லாம அவங்க ரொம்பவுமே பயந்த நிலைமையிலே தான் இருந்திருக்காங்க. அவங்க மூலியமாவே நகை இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் 11 சவரன் நகையை அவங்க கையாலேயே எடுத்து கொடுக்கும்படி கட்டளையிட்டு இருக்கான். இவங்களும் பயந்து அந்த டைம்ல பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை அடுத்து அவன் அந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த விஷயம் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்டா போச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ நான் நெட்ல விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு தப்பி ஓடி இருக்கான் அங்க இருந்து. இதை அடுத்து கடந்த சனிக்கிழமை 9ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 2025 அன்னைக்கு இந்த பெண் அவன் மிரட்டினதையுமே ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்காம கம்ப்ளைண்ட் பண்றாங்க நசரத்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல. இந்த புகாரை அடுத்து நசரத்பேட்டை இன்ஸ்பெக்டர் சாய் கணேஷ் தலைமையில ஒரு தனிப்படை அமைக்கிறாங்க இந்த திருடனை தேடுறதுக்காக. இதை அடுத்துதான் 100க்கும் மேற்பட்ட சிசிடிவிகளை இவங்க சர்ச் பண்றாங்க. இந்த திருடன் எந்த வழியா வந்திருக்கான், எப்படி போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேடுதல் வேட்டைக்காக தான் சிசிடிவியை ஃபர்ஸ்ட் அவங்க ஆய்வு பண்றாங்க. இந்த சிசிடிவில பார்க்கும்போது தான் போலீஸுக்கு ஒரு காட்சி தென்படுது. அதாவது அந்த தெருக்குள்ள ஒரு ஷேர் ஆட்டோல ஒரு இளைஞன் கருப்பு முகமுடியும் கருப்பு கண்ணாடியும் போட்டுட்டு வந்து இறங்குறான். சோ அந்த ஆட்டோவோட நம்பரை ட்ரேஸ் பண்ணி ஆட்டோ டிரைவரை பிடிச்சிட்டாங்க. அவரிடம் விசாரிக்கும் போது சரியா அடையாளம் தெரியல, யார் வந்தாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னும் போது இந்த டைமிங் பத்தி சொல்லி கேட்கும் போது அவர்கிட்ட இருந்து ஒரு தகவல் போலீஸுக்கு கிடைக்குது. அதாவது அவர் ஆட்டோல பயணிச்சு வரும்போது இந்த பைக்கை மட்டும் ஓரமா வச்சிருங்க அப்படின்னு இந்த பைக்கை பத்தின ஒரு விஷயம் பத்தி அவன் பேசியிருக்கான். அதை பத்தின தகவல் ஆட்டோ டிரைவர் மூலமா நமக்கு கிடைக்குது. இந்த பைக்கை தேடி போகும்போது பூந்தமல்லி பக்கத்துல தான் அந்த பைக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோல ஏறி வந்திருக்கான். சோ அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கிளவரா அந்த பைக்கோட நம்பரையுமே மாத்திட்டு தான் அந்த பைக்லயே அவன் டிராவல் பண்ணி வந்திருக்கான். அந்த பைக்கோட நம்பர் போலி அப்படின்றது விசாரணையில தெரிய வந்திருக்கு. இதை அடுத்து தான் இந்த பைக்கோட நம்பர் 4 நம்பர் இருக்கும். சோ அதுல மாத்தி மாத்தி போட்டு போலீஸுமே சர்ச் பண்ணிருக்காங்க மேனுவலா. அது மட்டும் இல்லாம ஏஐ தொழில்நுட்பமும்
கொஞ்சம் யூஸ் பண்ணி இந்த நம்பர்களை கண்டுபிடிக்க பார்த்திருக்காங்க. நம்பர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல பைக்கோட மாடல் நம்பர், அப்புறம் அந்த பைக்கோட மாடல், இதை வச்சு ஏஐல இன்புட் கொடுத்து சர்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க சிசிடிவில பார்த்த அதே உருவ ஒற்றுமை இந்த பைக்கோட எந்த சிசிடிவில இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த உருவ ஒற்றுமை எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆர்சி புக்ல கண்டிப்பா போட்டோஸ் இருக்கும். இந்த உருவ ஒற்றுமை அந்த போட்டோஸோட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேடுதல் வேட்டையிலுமே போலீஸ் இருந்தாங்க. இதை அடுத்து ஷோரூம்கள்ல இருந்து இந்த பைக் வந்திருக்கும் வெளியே. அப்பனா இந்த பைக் எந்தெந்த ஷோரூம்குள்ள வந்து வெளியே போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷோரூமோட சிசிடிவியுமே செக் பண்ணியிருக்காங்க. அப்போதான் தெரிய வருது, இந்த பைக் தண்டையார்பேட்டையை சேர்ந்த அஜய்குமார் அவரோட நண்பன் பயன்படுத்திக்கிட்டு இருக்க பைக், அவரோட சொந்த பைக். இந்த அஜய்குமார் அப்படிங்கிறவரோட ஃப்ரெண்டு அவருக்கு போலீஸ் கால் பண்ணி கேட்கும் போதுதான் தெரிய வருது, தன்னோட நண்பனுக்கு பைக் ஒரு ஹெல்ப்பா கொடுத்துருக்காரு அப்படின்னு. இப்ப இருக்க காலகட்டத்தில் ஒரு ஹெல்ப்பா பைக் கேட்டா கூட கொடுக்கறதுக்கு பயம் உண்டாக்கக்கூடிய சம்பவமா தான் இந்த சம்பவம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லணும். கண்டிப்பா நம்ம பின்னாடி அதையும் பார்ப்போம். இதற்கடுத்து தான் இந்த கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டவன் தண்டையார்பேட்டையை சேர்ந்த அஜய்குமார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அவனை தேடிட்டு இருந்த போலீஸுக்கு கோயம்புத்தூர்ல இருக்க அஜயோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அஜய் இங்கதான் இருக்கான், ஏர்போர்ட்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இதை அடுத்து அஜய்குமாரை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்லயே வச்சு அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ் கஸ்டடிக்குள்ள வந்த அஜய்குமார் அவரோட கன்ஃபெஷனை பண்ண ஆரம்பிச்சாரு. சோ அந்த கன்ஃபெஷனை இப்ப என்னன்னு பார்க்கலாம். அஜய்குமார் இவன் ஒரு டிகிரி ஹோல்டர், அது மட்டும் இல்லாம பல தொழில்கள். சோ இந்த பிசினஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா நினைச்ச அளவுக்கு பெரிய ப்ராஃபிட் இல்ல, நிறைய லாசஸ் தான் ஆயிருக்கு. இதனாலேயே நிறைய கடன்கள் ஆயிருக்கு அவனுக்கு. மேலும் குடிப்பழக்கம், ஆன்லைன் ரம்மி, இது போன்ற பல பழக்கங்களுக்குமே அவன் அடிக்ட் ஆயிருக்கான். இதனாலையுமே கடன்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அவனுக்கு தெரிஞ்ச சில தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரான். அப்போதான் இவன் ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியாக்களா பார்த்திருக்கான். எந்த ஏரியா சூஸ் பண்றது அப்படிங்கிற போதுதான் 2021 இவங்க நசரத்பேட்டையில வாழ்ந்து வந்திருக்காங்க. கொரோனா காலகட்டத்துல அந்த ஏரியால இருக்க வீடுகள் இவனுக்கு நல்லாவே தெரியும். அந்த ரீசனால அந்த ஏரியாவை தான் சூஸ் பண்றான். இதை அடுத்துதான் இன்டர்வியூ போறதா சொல்லி அவனோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து பைக் வாங்கியிருக்கான். பைக் வாங்கினவன் நேரா அங்க இருந்து பூந்தமல்லி பக்கத்துல பைக்கை நிப்பாட்டிட்டு அங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி ஆட்டோ மூலமா இவன் கொள்ளையடிக்க வேண்டிய அந்த இளம்பெண் வீட்டுக்கு போய் இறங்கியிருக்கான். சோ அதுக்கப்புறம் தான் நான் முன்னவே சொன்ன மாதிரி வலுக்கட்டாயமா அவங்க வீட்டுக்குள்ள பூந்து அவங்க கை காலை கட்டி போட்டு பாலியல் சீண்டல் பண்ணி அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இதை வச்சு மிரட்டி இருக்கான். அது மட்டும் இல்லாம இவனோட கைரேகை பதியக்கூடாது அப்படிங்கறதுனால அவங்க மூலியமாவே அந்த நகையை எடுக்க வச்சு இவன் அங்கிருந்து கொள்ளையடிச்சு தப்பிச்சு வந்திருக்கான். கிட்டத்தட்ட 11 சவரன் நகை அவங்க கையாலேயே அவங்க சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச நகை எடுத்து கொள்ளையிடம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல இவன் நம்மளை குத்தி கொன்னுடுவானோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பயத்துல எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்களோட மனநிலைமை அந்த டைம்ல எப்படி இருக்குங்கிறதே கண்டிப்பா யோசிக்க முடியல. சில நகைகளை வித்துட்டு சில கடன்களை அடைச்சிருக்கான். மீதி பணத்தை வச்சு உல்லாசமா சுத்தி இருக்கான். கொஞ்சம் நகையை லேட்டரா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா வழக்கு நடத்துறதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்ட்டு கொஞ்சம் நகையை மட்டும் எடுத்து வச்சிருக்கான். போலீஸ் கிட்ட மாட்டிப்போம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. திருட்டு கேஸ்ல மாட்டினா என்ன அடி உத இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஆனாலுமே இப்படிப்பட்ட ஒரு செயல்ல ஈடுபட்டிருக்கான். ஆனா குற்றம் செஞ்சவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் தப்பிக்க முடியாது, எப்பவுமே தப்பிக்க முடியாது அப்படிங்கறத இவன் யோசிக்கல. இவன் படிச்ச படிப்புமே வேஸ்ட் தான். கோயம்புத்தூர்ல இருக்கிற அவனோட நண்பனிடம் கொஞ்சம் நகையை வித்து தருமாறு கொரியர்ல போட்டிருக்கான். சோ இந்த கொரியர்ல போட்ட நண்பன் இவ்வளவு நகை இவங்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னும் போது டவுட் பட்டு அவன் தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். சோ அப்போதான் போலீஸ் கோயம்புத்தூர்ல போயிட்டு இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் நம்மள நெருங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்ச இவன் அவனோட மொபைல் அண்ட் சிம் கார்டு இது ரெண்டுத்தையுமே ஸ்டார்டிங்லேயே தூக்கி போட்டுட்டான். அவனோட மொபைல் என்ன வச்சு அவனை ட்ரேஸ் பண்ண முடியாம ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இவன் சீக்கிரத்துல போலீஸ்ல மாட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்கேயுமே ரூமே எடுக்காம ரயில் மற்றும் விமானம் இது ரெண்டுத்திலுமே சுத்திக்கிட்டே இருந்திருக்கிறான். நைட் டைம்ல எங்கேயுமே ஸ்டே பண்ண முடியாது. அந்த டைம் ரயில்லையும் விமானத்திலுமே கழிச்சிருந்திருக்கான். இப்படி இவன் சுத்திக்கிட்டு இருக்கும் போதுதான் கடைசியா விமான நிலையத்தில் வச்சே போலீஸ் கைது செஞ்சாங்க. கொஞ்சம் நகையை மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். அந்த நகையை எடுத்து கொடுக்க சொல்லும் போதுதான் தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்கான். அப்போதான் கீழே விழுந்து கை உடஞ்சி மாவு கட்டு போட்டிருக்காங்க. ஸோ இவனுக்கு 2 கையுமே உடஞ்சிருந்தாலுமே ரொம்ப நல்லதுதான். 2 கைக்குமே மாவு கட்டு போட்டிருந்தா ரொம்ப நல்லாவே இருந்திருக்கும்ன்றதுதான் என்னோட ஆதங்கம். டெக்னாலஜி இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு.
இருக்கு. அதை நல்ல மாதிரி யூஸ் பண்ணி நிறைய பேர் நிறைய சாதிச்சுட்டு இருக்கிற இந்த காலத்துல இந்த மாதிரியான ஒரு தற்குறிகள் ஒரு ஈஸியா ஒரு தப்பு பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் அப்படின்னு எப்படி தான் யோசிக்கிறாங்கன்றதே எனக்கு புரியல. அதை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறத இவன் கொஞ்சம் கூட யோசிச்சிருக்க மாட்டான். அதனாலதான் இப்படி பண்ணியிருக்கான், இந்த மாதிரியான ஒரு கொள்ளை சம்பவத்துல ஈடுபட்டிருக்கான் அப்படிங்கிறது என்னோட தாட்டா இருக்கு. இந்த மாதிரியான தற்குறித்தனமா சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது மாதிரி இன்னும் ஐடியா யாரா வச்சிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. குற்றம் செய்தவன் எப்படி இருந்தாலும் போலீஸ்கிட்ட பிடிபடுவான். இது நிறைய கேஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா பண்ண தப்புமே போலீஸ் கிராக் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால குற்றம் செய்தால் தண்டனை நிச்சயம். இதை மட்டும் மனசுல வச்சுட்டு தண்டனைக்கு ரெடியா இருக்கீங்கன்னா மட்டும் குற்றத்துல இறங்குங்க. இந்த நேரத்துல வீட்டு இல்லத்தரசிகளுக்கு நான் ஒன்னு சொல்லணும்னு ரொம்ப கடமைப்பட்டு இருக்கேன். நீங்க பிறந்து வளர்ந்த ரொம்ப தெரிஞ்ச ஏரியாவே இருந்தாலும் நீங்க தனியா இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்ல உங்க வீட்டை பூட்டி வச்சுக்கோங்க. அன்வான்டா சேல்ஸ்மேனா வர்றவன், தண்ணி கேட்டு வர்றவன், அது மட்டும் இல்லாமல் கொரியர்னு வருவான். கொரியர்னு வந்தது நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணி அதுதான் வருதுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வாங்கலாம். ஏன்னா இப்போ ஒரு கொரியர் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் அது புக் பண்ண டேட்டில் இருந்து உங்களுக்கு டெலிவரி ஆகிற வரைக்குமே அதற்கான மெசேஜ் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. கொரியர்னு சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது மட்டும் இல்லாமல் சில பேர் அட்ரஸ் கேட்டு வர்றதா வீடை நோட்டம் விடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுமே தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டு கேட்டை பூட்டு போட்டே வச்சுருங்க. யார் என்ன கேட்டாலும் கேட்டுக்கு அந்த பக்கம் வச்சே பதில் சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கப்படும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க தான் அப்படின்ட்டு நம்பி கூட நீங்கள் வீட்டை திறந்து வைக்காதீங்க. முக்கியமாக இப்போ நம்ம தெரிஞ்சவர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்கள தான் நம்பவே முடியாமல் இருக்குது. அந்த ரீசனால் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருங்க. இதை தான் காவல்துறையுமே பரிந்துரைக்கிறாங்க. அன்வான்டா யாரும் வந்து பேசுனாங்க அப்படின்னா பேச்சு கொடுக்காதீங்க. எப்பவுமே டோர் லாக்லேயே வச்சுக்கோங்க அப்படின்னு. முடிஞ்சா நீங்கள் சேஃப்டிக்கு கையில் யாராவது தாக்குனா திருப்பி தற்காப்புக்கு தாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தால் கூட ஓகே தான். ஸோ அதை வச்சுட்டே கூட நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி பதிலளிக்கலாம், தப்பில்லை. முக்கியமாக உங்களோட டோர் எப்படி இருந்தாலுமே அதுல லென்ஸ் பொருத்துற மாதிரியான வசதி பண்ணிக்கோங்க. இது ரொம்பவுமே பெட்டரான சாய்ஸ். ஏன்னா வந்தவங்க யாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு திறந்தா இன்னுமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட்ட பகலையே இந்த மாதிரியான கொள்ளை சம்பவம் அரங்கேறுற அளவுக்கு நம்ம சட்டம் ரொம்பவுமே வீக்கா இருக்கிறதுமே இந்த விஷயத்துல தெரியுது. இந்த மாதிரியான ஆட்களுக்கு மிகவுமே கடுமையான தண்டனைகள் வரணும். இந்த மாதிரி செய்யறவங்க அடுத்து செய்யறதுக்கு முன்னாடி தண்டனையை பத்தி அட்லீஸ்ட் கொஞ்சமாவது பயப்படுவாங்க. தண்டனைகள் கடுமையானால்தான் குற்றங்கள் குறையும். இதுதான் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்றோம். கண்டிப்பா சீக்கிரமே எல்லாமே மாறும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இது போன்ற வழக்குகள், சோஷியல் ப்ராப்ளம்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவேர்னஸ் வீடியோஸ் நிறையவே நம்ம சேனலில் பண்ண இருக்கிறோம். அதுக்கு எல்லாமே எனக்கு தேவையானது உங்களோட சப்போர்ட் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வழக்கை பற்றின உங்களோட தாட்ஸுமே கமெண்ட்டாக ட்ராப் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் எல்லாரோட கமெண்ட்ஸும் படிப்பேன். இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. பெண் தோழியாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இல்லத்தரசியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இந்த விஷயம் யாருக்கு வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். இது போன்ற மேலும் நிறைய வழக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் ஜோதி பாபு. நன்றி.